கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 10:1-3 வரையிலான இந்த வசனங்கள் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய கதவை திறந்த முக்கிய திருப்புமுனையாகும். செசரியா பட்டணம் இது மெடிட்ரேனியன் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு முக்கிய ரோமானிய தலைநகரம். இது யூதேயாவை கண்காணிக்கும் ரோமானிய ஆளுநர்களின் இருப்பிடமாகவும் இருந்தது. இங்கே யூத கலாச்சாரத்தை விட ரோமானிய கலாச்சாரம் மேலோங்கி இருந்தது. ரோம பேரரசின் ஒரு சிறப்பு படைப்பிரிவு. இதில் சுமார் 600 வீரர்கள் இருப்பார்கள். இவர்கள் அனைவரும் இத்தாலியாவிலிருந்து நேரடியாக வந்தவர்கள். கொர்னேலியூஸ் சுமார் 100 போர் வீரர்களுக்கு தலைவனாக இருந்தான். அக்கால ரோமானிய படையில் 100 அதிபதிகள். கொர்னேலியு தேவபக்தியுள்ளவன். அவன் ஒரு புறஜாதியாக இருந்தாலும் விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு உண்மையான தெய்வத்தை தேடினான். வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். அவன் தனிப்பட்ட முறையில் மட்டும் பக்தியாய் இருக்காமல் தன் குடும்பம் முழுவதையும் இறை வழியில் நடத்தினான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தவன். அதிகாரியாக இருந்தும் தன் வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் அவன் இடைவிடாமல் ஜெபிக்கும் பழக்கம் கொண்டிருந்தான். யூதர்களின் கணக்குப்படி இது மாலை 3 மணியாகும். இது யூதர்கள் வழக்கமாக ஆலயத்தில் ஜெபிக்கும் நேரமாகும். இது ஏதோ ஒரு கனவோ அல்லது கற்பனையோ அல்ல. பிரத்யட்சமாய் என்ற சொல். அவன் விழித்திருக்கும் போதே தேவதூதனை நேரடியாக கண்டான். தேவன் அவனுடைய பக்தியை அங்கீகரித்து அவனிடம் தூதனை அனுப்பினார். தேவன் இங்கே 2 பக்கமும் கிரியை செய்கிறார். ஒரு பக்கம் கொர்னேலியுவை ஆயத்தம் செய்கிறார், மறுபக்கம் பேதுருவின் மனநிலையை மாற்ற அவரை ஆயத்தம் செய்கிறார். 2 பேரும் ஜெபித்த கர்த்தர் வெளிப்பட்டார், பேசினார். நீங்கள் ஜெபித்தால் உங்களுக்கும் கர்த்தர் வெளிப்படுவார்.